அந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 13 18 வரை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 13 18 வரை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். Is any among you afflicted? Let him pray. Is any merry? Let him sing psalms. Is any sick among you? Let him call for the elders of the church and let them pray over him, anointing him with oil in the name of the Lord, and the prayer of faith shall save the sick, and the Lord shall raise him up. And if ye have committed sins, they shall be forgiven him. Confess your fault one to another, and pray one for another, that ye may be healing. The effectual fervent prayer of the righteous man availeth much. Elias was a man subject to like persons as we are, and he prayed earnestly that it might not rain, and it rained not on the earth by the space of 3 years and 6 months. And he prayed again, and heaven gave rain, and the earth brought forth her fruits. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பனாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இப்பொழுது வாசிக்க கேட்ட அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உடைய வசனத்தின் மூலமாக, உடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவர் நீங்க பேசுங்க. வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல தலைப்பு என்ன? செய்தியின் தலைப்பு ஜெபம். இந்த கடைசி நாட்கள் நமக்கு என்னென்ன இருக்கோ இல்லையோ ஜெபம் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெப சிந்தை, ஜெப ஆவி மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனோடு பேசுவது. ஜெபத்தின் மூலமா தேவனோடு நாம் பேசுறோம். நாம் பண்ணின விண்ணப்பத்திற்கு அங்கே இருந்து தேவனிடமிருந்து நமக்கு பதில் வரும் வரை நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஜெபமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மகிழ்ச்சியா இருந்த பாடலை நீங்க படிக்க கிளம்பிடணும். ஆகவே மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்ப உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், துன்பம் வரும்போது நீங்க என்னதான் செய்யணுமா? ஜெபம் பண்ண கடவன். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் துன்பப்படும் போது அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதை நம்ம ஜெப பகுதியில பார்த்தோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணினோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், என்ன துன்பப்படட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது.
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண வேண்டும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஒரு வியாதிப்பட்டா நீங்களே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு நீங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணிடக்கூடாது. அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஆண்டவர் அனுமதிக்காம நம்ம அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு ஜெபிக்க கூடாது. நீங்க யாரைதான் கூப்பிடணுமா? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. நாங்க அதுக்கு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்ப நீங்க முடியல போன் பண்ணாலுமே இங்க ஜெபம் பண்ண கர்த்தருடைய வல்லமை அங்கத்தோட விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு முடியலன்னா நீங்க எனக்கு போன் பண்ணலாம், ஜெபிக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யலாம்? உங்க பெத்த பிள்ளைகளுக்கு நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கும் சொல்லும் போது அவங்களுக்காக நீங்க இருக்கிற இடங்களை ஜெபம் பண்ணலாம். மற்றபடி வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்றது வேதத்தின்படி அது சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர்களுக்காக நீங்க வீடுகளில் குடும்ப ஜெபத்துல நீங்க ஜெபம் பண்ணலாம். அதுக்கு தான் ஊழியர்கள் ஜெபிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபம் மிகவும் அவசியம். ஜெபம் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும். ஜெபம் நம்ம தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் நம்ம குடும்பத்துக்கு நன்மையை உருவாக்கும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். மூப்பரை வரவழைப்பானாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம், நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அறிக்கையிடணும். ஒருவருக்கொருவர் நீங்க சொஸ்தம் அடைய விரும்பினா கணவன் மனைவியோ ஒருவர் குற்றத்தை ஒருவர் என்னதான் செய்யணுமா? அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதனால ஜெப குறிப்புல ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நம்முடைய ஜெபத்துக்கு உயிர் இருக்கணும், ஜீவன் இருக்கணும். பாருங்க, தூங்கி தூங்கி விழுந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடியும். எதுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது. நான் இந்த பாயிண்ட சொல்லி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்னா அது யாருக்கோ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது இல்ல, கருத்தாய் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுமா சொல்லுங்க? எப்படி ஜெபிக்கணும்? கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அவங்க ஒரு துன்பப்படுறாங்க, ஆண்டவரே இந்த துன்பத்திலிருந்து நீங்க விடுவியும். இந்த யாரை நம்ம சொல்றோமோ அவர்களுக்காக என்ன செய்யணும்? கருத்தாய் ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்துக்கு உயிர் இருக்கணும். ஒரு சிலர் ஜெபிக்கிறத பார்த்தா உருக்கமாக ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபிக்கும் போதே பெரியசாயம்புரத்தில் ஒரு சகோதரி அந்த உபவாச ஜெபத்துல ஜெபிக்கும் போது பாருங்க, இந்த தேவ தூதன் விண்ணப்பத்தை அப்படியே எடுத்துட்டு போனதை பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் உருக்கமாக, இந்த பிரச்சனை என்னுடையது, நம்ம அந்த பிரச்சனையில எப்படி இருப்போம், அது மாதிரி கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும் போது அவ்வளவு கடன் நான் சிக்கல்ல இருக்கிறேனே அப்படி மனதுல கொண்டு பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போதுதான் அத ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்கணும். எலியா என்பவன் அது நம்மளை போல பாலுட மனுஷனா இருந்தும் கூட அவன் எப்படிதான் ஜெபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தாய் ஜெபம். ஒரு சில ஜெபம் பார்த்தா எதிர்த்த வீட்டுக்காரு நம்ம பிடிக்காத ஆளுக இருந்தா அது அழிஞ்சு போயிடணும். ஆண்டவரே
அழிச்சு போட்டுருங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிருங்க, அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி ஜெபம் பண்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. யாரும் சத்தம் கேட்டுச்சு. ஆகவே நீங்க சுதாரிப்பா இருக்கணும். ஒரு ஒரு குடும்பம் கெட்டு போவதுக்காக தேவன் பாருங்க, இந்த சிறியோரில் ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்ல. அப்படிலாம் ஜெபிக்க கூடாது. நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்க வேண்டும். சத்துரை நேசிக்க வேண்டும். பாருங்க, அவங்கள அவங்களுக்காக ஜெபம், அவங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்க என்னதான் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த எலியா நம்மளை போல பாடுதான். ஐயோ வாய் வலிக்குது, கை வலிக்குது, முழங்கால் படியிட முடியல, என்ன ஜெபம்னு படுத்துடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான் இந்த எலியா. பெரிய காரியம், இந்த மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னா பாருங்க, இங்க ஜெபம் பண்றது அங்க உன்னதத்தில் இருக்கிற தேவனாகி சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு கேக்குது. பாருங்க, அது மாதிரி செஞ்சாரா இல்லையா? ரெண்டாவது, இந்த ஏன் மழை வரக்கூடாதுன்னா அந்த உள்ள ஜனங்கள் அக்கிரமம் அதிகம். ரெண்டாவது, திருந்துறதுக்காக இப்படி இந்த வழியே இப்படிப்பட்ட வழியில நடத்துற. ரெண்டாவது, கருத்தா ஜெபம் பண்ணும்போது மழை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, நம்ம எதிர்த்த வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள யாரையும் பயக்க கூடாது, அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் பார்ப்பார். ஆகவே அநேகர் சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எனக்கு கடன் இருக்கு, என் குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை, அப்படி சொல்லிட்ட நீங்க ஜெபம் பண்ணாம போயிட்டீங்கன்னா இந்த இரத்த பலி உங்களோட சேரும். ஆகவே இந்த ஜெபிக்கிற ஜெபாவிய ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே அதற்காக நீங்க கருத்தா ஜெபிக்க வேணும், கருத்தா ஜெபிக்கணும். உங்க துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கடினம் தான், ஆனா ஜெபிக்கத்தான் வேண்டும். நீ ஜெபிக்கும் போது அவங்க மனம் திரும்புவாங்க. ஒரு பாவி பூமியில மனம் திரும்புவது பரலோகமே சந்தோஷப்படுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அந்த இடத்துல மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்கள வந்திருக்குதான் நாம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த திரு வார்த்தைக்கு முன்பாக நம்மை சற்று நேரம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் ஜெபம் பண்ணுகிறோம், எதற்காக ஜெபம் பண்ணுகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் இருந்தார். சிலுவைக்கு கீழே அநேகர் மரியாள்களும் அநேகர் இருந்தாங்க, அழுகுறாங்க. எனக்காக அழுகாதீங்க, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னார். நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ரெண்டாவது, அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உணர்த்துவார். அவங்க முகம் கண்ணுக்கு வரும்போது அவளுக்காகவும் ஜெபிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய ஜெபம் உயிர் உள்ளதா இருக்கிறதா? நாம் ஜெபம் பண்ணும் போது ஒரு சிலருக்கு உடனடியாக கர்த்தர் சர்வாங்க சுகத்தை தருவார். இப்ப பண்ணின விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். விசுவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுறோம், மனுஷரிடம் அல்ல. தேவனோடு, சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அவரிடம் நாம் பேசுகிறோம். ஆகவே நமக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. எத்தனோ நான் பாவம் செஞ்சிருக்கேன், ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா, சந்தேகமே வரக்கூடாது. தேவ சமூகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. அவங்க என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார். யோவான் சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க இந்த பண்ற ஜெபம் உயிர் உள்ளதா இருக்கணும். இந்த உயிர் உண்டானா தானே உங்களுக்கு அது கேட்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்க வேண்டும். இந்த எலியா கருத்தா ஜெபித்த பொழுது கூட கர்த்தர் இந்த எலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எப்படிப்பட்ட இக்கட்டில் நீ இருக்கலாம், நீ வெளியே வரக்கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட இக்கட்டில் இருக்கிற உன்னை விடுவிக்கவே இந்த வேளையில அவர் உன்னோடு பேசுகிறார். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், நம்மை காண்கிற தேவன். மனுஷர் நம்ம சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நமக்கு வர வேண்டிய கஷ்டம் மனுஷருக்கு அவனுக்கு தெரியாது. ஆனா ஒருவர் நம்ம மத்தியில் அவர் பேசுகிறார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், நமக்காக இரத்தத்தை சிந்தின தேவன். அவர்
நம்மை முழுமையாக புரிந்து கொண்ட ஒருவர் இருப்பாரானால் அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு இந்த வேளையில் அவர் பேசுகிறார். உன் இக்கட்டில நீ இருக்கிற இக்கட்டிலிருந்து அவர் விடுவிக்கிறவர். விடுவிக்கிற தேவன் உனக்குள்ள வெளிப்படணும்னா நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். நீ கருத்தாய் நீ ஜெபிக்க வேண்டும். உன் ஜெபம் கர்த்தரையே திரும்பி பார்க்க செய்யும். அந்த அளவுக்கு நீ கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளை எந்த அளவுக்கு நீ கூப்பிடுது, என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜெபத்துல தொந்தரவு பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் பார்க்கிறோம், ஜெபம் நம்ம ஒரு தேவ ஜனத்தின் ஆயுதமா இருக்கிறது. இந்த ஜெபத்தின் மூலமா நீங்க எதையும் சாதிக்கலாம். வரங்கள் கனிகள் இருக்கலாம். கனிகள் முக்கியம், ஆவியின் கனிகள். ரட்சிக்கப்பட்டோம் ஜெபம். இந்த ஜெபத்தின் மூலமா எங்கேயோ எவ்வளவோ தூரத்துல ஆண்டவர் இருக்கிறார். பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெபம் கருத்தாய் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்குதே. எலியா பாருங்க, பழைய ஏற்பாடு தான். இந்த கருத்தா ஜெபித்த பொழுது ஜெபத்தை கேட்டார். இந்த அப்படியே புதிய ஏற்பாட்டுல இந்த எலியாவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கருத்தாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்பு தான் ஒரு உண்மையான ஒரு ஜெபமாய் இருக்கிறது. நம்முடைய ஜெபம் கருத்தாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரே சிந்தையோடு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று ஒரு சிலர் ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் ஜெபத்தின் மூலமா எதையும் இந்த நாட்களை சாதிக்கலாம். ஏதாவது தேவையா, ஏதாவது இக்கட்டுல இருக்கிறாங்களா, உன் பிள்ளை இக்கட்டில் இருக்கு, அது மனம் திரும்பாம இருக்கு, நீ ஜெபத்தின் மூலமா தேவனோடு பேசு. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் பிள்ளைக்காக உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, என் கணவனுக்காக உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குப்பா, நீங்க தூக்கி எடுங்க, நீங்க பேசுங்க. நான் உம்மோட தான் நான் ஜெபத்தின் மூலமா பேசுறேன், வேற யார்கிட்ட நான் சொல்லுவேன்? நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நீ கேட்கும் போது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, உண்மை நோக்கி நான் கூப்பிடு கொண்டிருக்கேன், எனக்கு பதில தாங்க. நீ உரிமையோடு ஒரு தகப்பனிடம் பேசுவதை போல நம்முடைய சிருஷ்டித்த நம்முடைய தேவனிடம் நீ ஜெபத்தின் மூலமாக பேசும்போது கர்த்தர் பதிலை தருகிறார். இந்த ஜெபம் என்னும் இந்த ஆயுதம் நமக்கு இருக்கும்போது எப்ப வேணாலும் உனக்கு என்ன தேவையோ இருக்கிற இடங்களை மொழிங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபத்தின் மூலமாக நீ பேசு. மனுஷர் கொடுக்கறதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, சொல்லி காமிச்சிருவான். பாருங்க, தேவன் கொடுக்கறது உனக்கு நிரந்தரமா இருக்கும், அது மனமகிழ்ச்சியாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாம் உண்மையாக கூப்பிடும் போது கர்த்தர் நம் சத்தத்தை கேட்டு பதிலை தருவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடு? கர்த்தர் சொல்றார், தேவன் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு மகனே. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. உத்தரவு கொடுக்கிற தேவன் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார் கர்த்தர். அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும், நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம் ஜெபம் என்று அந்த ஆயுதம் இருந்தா எதுக்கு இருக்கு? ஒரு சிலருக்கு ஜெப ஆவியை தந்திருப்பாரு, அப்படியே மூடி போட்டுருவாங்க. ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் கேட்பார், இந்த மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கேன் சொல்லுவியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபாவியை தந்த மற்றவர்கள் ஜெபிக்கிறதுக்காக, உன் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தேசத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த ஜெபாவியை தந்திருக்கிறார். தேவனோடு என் பிள்ளை பேசணும்,
எப்பொழுதும் என்னோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுவது. அப்ப ஜெபத்தின் மூலமாய் என் பிள்ளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். கூப்பிடும் போதுதான் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவை தருகிறார். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. பாத்தீங்களா, அவருடைய தேவ சமூகத்துல நீ உட்கார்ந்துடணும். ஆண்டவரே, இந்த பதில் கிடைக்கும். ஜெபம்னா அதுதான். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுறோம். நாம் பண்ணின விண்ணப்பத்துக்கு பதில் வரணும்ல. பதிலே இல்லாம ஒருத்தர் நம்ம கூப்பிடுறோம்னா, நம்ம அப்பாவே கூப்பிடுறோம், நீங்க இது வேணும்னு கேட்குறீங்க, ஒன்னு தாரேன் இல்லைன்னா இல்லை, ஏதாவது ஒரு மறு உத்தரவுக்கு கிடைக்கணுமே. நம்முடைய தேவன் அப்படி இல்லை, இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனா மறு உத்தரவு தரும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். பொறுமையாக தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அது அந்த வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். தாவீது ராஜா சொல்றார், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அசந்து போயிடுவார். நம்ம பிள்ளை பாருங்க, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுது தேவ சமூகத்திலிருந்து, என்னை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கே. நம்ம தேவனை திரும்பி பார்க்க வைக்கணும். நம்மளை அப்படிப்பட்ட ஒரு சிலர் ஜெபம் பண்ணுனா அவ்வளவு கருத்தா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாக நான் சொன்னேன், அது கருத்தாய் கண்ணீர் விட்டு ஒரு தாகத்தோடு ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கு, நான் உறுதியா சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். தாவீது ராஜா பொறுமையுடன் தேவ சமூகத்தில் இருக்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. நான் தேவனை திரும்பி பார்க்க வச்சுட்டேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எவ்வளவு பாருங்க, நம்ம கூப்பிடுதல் கேட்கப்படணும், நம்ம ஜெபம் கேட்கப்படணும். நம்ம அழகா ஜெபிக்கலாம், பல வார்த்தைகளை சொல்லி ஒரு பெருமைக்கு ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு ஜெபத்தை பற்றி சொல்றார். அந்த ஜெபம் கேட்கப்படாது. அறைக்குள்ள போய் கதவை பூட்டி, இந்த இருதயமாகிய கதவை பூட்டி சிந்தனைகளை சிதறடிக்காதபடி நாம் அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த தேவன் அவரை நோக்கி நான் கூப்பிடும் போதுதான் வெளியங்கரமாக அவர் பலன் அளிக்கிறார். ஆகவே நாம் ஜெபம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாசிங்க சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 15ல நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாத்தீங்களா, தேவன் தான் பலனை தருவார். அங்க வந்த புதுசுல ஐயா 15 இறக்கிட்டு அவர் போயிட்டார் சிலுவை நகருக்கு. சிலுவைபுரம் அங்க போயிட்டார். போகவும் பாம்பு, இந்த தண்டி பாம்பு இருக்கும், குட்டி பாம்பு, அது வாட்டுக்கு நெல் வந்துருச்சு மணல் தரனால. நான் பாம்பை கண்டா பயப்படதான் செய்வேன். இதுனா வரைக்கும் அடித்ததே கிடையாது. செத்த பாம்பை அடிச்சிருக்கேன். எங்க தோட்டத்துல உயிரோடு இருக்கிற பாம்பை இங்க வந்த பிறகு 3 பாம்பை நான் அடிச்சிருக்கேன் பிறந்ததுல இருந்து. பாருங்க, பாம்பு வருது, ஐயா ஐயான்னு அவரை கூப்பிடுறேன், உதவி கேட்கிறேன். அவரு போய் கூப்பிட்டோம், ஒரு சத்தமும் இல்லை, ஒரு மறு உத்தரவும் இல்லை. என்னடா இருக்காரா இல்லையா சொல்லிட்டு பார்க்கும்போது பூட்டி இருந்துச்சு. அவரு அங்க போயிட்டார். நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். பாருங்க, இங்க இல்லை. அவர் இல்லாதனால எனக்கு ஆண்டவரே என்ன செய்வேன்னு தெரியலையே. அப்படியே வீட்டுக்குள்ள போறதுக்கு அப்படியே நெல்லுன்னு போகுது, அங்கிட்டு போகுது. கிச்சனுக்குள்ள கதவை பூட்டுங்கன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் பெரிய பாம்போட குட்டி பாம்புக்கு விஷம் அதிகம். இப்படி இருக்கே, என்ன செய்யன்னு சொல்லிட்டு பிறகு ஜெபம் பண்ணேன். ஒரு பலன் எனக்கு உண்டாயிடுச்சு. என்னடான்னு சொல்லிட்டு ஒரு பலன் என்னை அறியாம ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்தார். பிடித்து கம்பு எடுத்து வத்துன்னு அடிச்சிட்டேன். பாருங்க, அடிச்சு கொண்டாச்சு. 3 பாம்புங்க அடிச்சிருக்கு. ஆகவே இனிமே வரக்கூடாது ஆண்டவரே சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆகவே ஜெபம் குறையும் போது இப்படி எல்லாம் வருது. அது ஊழியரோ விசுவாசியோ அது ஜெபம் பண்ண சொல்றாரு ஆண்டவர். இப்போ இன்னும் ஜெபிக்கணும், நம்ம குறைவு உள்ளவர்களா இருக்கிறோம். அது விஷப்பூச்சி எதுவும் நாடக்கூடாது. பாருங்க, ஜெபம் ஒரு சில குறையும் போது இப்படிப்பட்டது வருது. ஆகவே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே இந்த இடத்துல ஆபத்து வரும்போது நம்ம மனுஷரை நோக்கி கூப்பிட்டா அவங்க எங்கேயாவது போயிடுவாங்க. நமக்கு உதவி செய்யறது கர்த்தர் ஒருவர் தான். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் விடுவிக்கிற தேவன். இந்த நாட்கள் ஆபத்து காலத்துல வந்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் போது அவர் உன்னை விடுவிப்பார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுவிக்கும் போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். சங்கீத புஸ்தகம் 83வது சங்கீதம் 1வது வசனம். தேவனை மௌனமாயிராதேயும் பேசாமலும் தேவனை சும்மா இராதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும் என்று இந்த தாவீது ராஜா சொல்றத நாம் பார்க்கிறோம். தேவனே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், ஏன் மௌனமா இருக்கிறேன், எனக்கு பதில தாங்க, என்னோட பேசுங்க, நீ பேசாமல் இருக்கிறது என்ன, நீங்க பேசுங்க. தேவனே நீ சும்மா இராதீங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பாருங்க எவ்வளவு ஜெபம் பாருங்களேன். வந்துட்டு அப்படி நம்ம தேவனை உரிமையோடு நாம் தேவனை கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? நேரடியா கிடையாது, அவருடைய குமாரனை பார்க்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு உதவி கிடைக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இரத்தத்தை பார்க்கிறார். குமாரனுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்த்துதான் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், விடுவிக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அன்னைக்கு இந்த விஷப்பூச்சி பாம்பு வந்த போது கூட ஐயான்னு அவர் இல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, பிள்ளைய கர்த்தரை நோக்கி கூப்பிடுப்பா சொல்லிட்டு அவரை நோக்கி இயேசுவேன்னு சொல்லிட்டு கர்த்தனை. யாருமே இல்லை அந்த வனாந்தரமான இது யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் தான் தகப்பனுக்கு தகப்பனாய் தாய்க்கு தாயாய் ஆதரவாய் எங்களை ஆதரித்து இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நமக்கு பதில் கிடைக்கும் வரை கர்த்தரை நோக்கி கூப்பிடு கொண்டே இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15:21 வரை 28 வரை நான் வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். பாத்தீங்களா? இந்த கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். தாவீதின் குமாரன் என்றால் என்ன? நமக்கு இறங்குகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீ கூப்பிடுறத பார்க்கிறோம். எதுக்காக கூப்பிட்டா? என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பிசாசினால் கொடிய வேதனை, அதுல அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். விடுதலை இல்லாம இருக்கும்போது இந்த பிசாசு வேதனை படித்து அலக்கழிச்சு இப்ப ரத்தம் வர வைக்கும். காலு, கையில, தலையில என்னதான் செய்யும்? சேதப்படுத்தும், வேதனை. அதே இந்த கானானிய ஸ்திரீ மகளுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுறா. தாவீதின் குமாரனை, எனக்கு இறங்கும் அப்பா, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். வேதனை அப்பப்ப இந்த வேதனை படுத்துது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு இந்த பிசாசு பிடித்திருந்தா அவங்க ஒப்பு கொடுக்காத பட்சத்துல அந்த கொண்டே போட்டுரும். பாருங்க, அதான் அந்த யோவான் சுவிசேஷத்துல பாக்குறோம். பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருவான் என்று வேற எதுக்கும் வரமாட்டான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார். சாதா சின்ன வேதனை இல்ல, கொடிய வேதனைப்படுகிறார். ஆண்டவரே, சற்று நேரனை நோக்கி பாரும். அவ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரா. அவளுக்கு பிரயத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டது என்று, மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, கானானிய ஸ்திரீ சொல்றதே நாம் பார்க்கிறோம். அவளுக்கு பிரேயுத்தரமாக என்னது? மறுமொழியாக அவர் சொல்ற. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த கானானிய ஸ்திரீ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரேன். இந்த வேதனையை, மகள் வேதனைப்படுகிறது, பிசாசினால்
கொடிய வேதனைப்படுகிறாள். ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். ஒருத்தர் உங்களை கெஞ்சுறாங்கன்னா நீங்க கண்டுக்கிறாம போனா அதை விட அவமானம் எதுவும் தேவையில்லை. பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறார், தொடர்ந்து வாராளா என்னன்னு அதை செவி கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவ போறான், ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தேவனை சீசர்கள் வேண்டிக் கொள்றாங்க, ஏதாவது சொல்லி அனுப்பிவிடுங்கப்பா, எதுவும் சொல்லாம நீங்க போனா எப்படி, அவன் நம்மளை பின்தொடர்ந்து வாரா. அது மாதிரி ஜெபத்திலையும் நம்ம தொடர்ந்து ஏதோ ஒருத்தருக்காக ஒருவேளை ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு விடக்கூடாது. ஒருவருக்காக ஒருவர் நீங்க ஜெபிக்கணும். தொடர்ந்து ஜெபத்தின் மூலம் போராடணும். இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, மகளுக்காக போராடுறத நம்ம பார்க்கிறோம். அது ஜெபத்துல நீங்க வீடுகள்ல இருந்து உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அங்க 4 மாடி போனாலும் எங்க போனாலும் உங்களுக்கு விசுவாசம் இருந்தா தான் விடுதலையாகும். ஆகவே இருக்கிற அந்த ஸ்திரீ பாருங்க, ஆண்டவரை பிடித்து கொண்டால், அநேகர் ஊழியர்களை பிடித்து கொண்டு அவங்க மேல நம்பிக்கை வச்சு போவாங்க, அது ஒருபோதும் நம்மளை விடுவிக்காது. ஆகவே நீங்க கர்த்தரை பிடிச்சுக்கிறணும். ஆண்டவர் உண்மையாகவே ஆலயத்தில் இருக்கிறார், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், நான் பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் என் பிள்ளையை விடுவிப்பார், அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டால், இந்த திசையில போகும்போது இப்ப என் மகள் விடுதலை ஆனாதான் பாருங்க, நல்ல ஒரு வாய்ப்பு. பிடித்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து போற, ஆண்டவரே கொடிய வேதனைப்படுகிறா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மகளுக்கு இறங்கும் சொல்லிட்டு தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வாரான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், அதற்கு அவர் சீசர்கிட்ட சொல்றாங்க, அனுப்பிவிடும். சீசர் இந்த ஸ்திரீ கிட்ட பேசல, ஆண்டவர் சீசர்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்றார். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டான் ஒழிய நான் என்ன செய்யல, மற்றபடி அல்ல. அவர் சொல்றார், அவள் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். விடவே இல்லை, ஜெபத்தை விடல. ஜெபம் என்னும் இந்த ஆயுதம் ஒரு மனிதனுக்கு இருந்தா, என்னைக்கு இருந்தாலும் அவன் ஜெயம் பெறுவான். தொடர்ந்து நீ ஜெபத்திலே நீ தரித்திருக்க வேண்டும். ஜெபாவை இழந்து போயிடக்கூடாது. ஆகவே அநேகர் இழந்து போறதுக்கு காரணம், மனுஷர் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, நீ சோர்ந்து போறதுக்கு காரணம் தான். நீ மனுஷனை நீ பார்க்கிறபடினாலதான் உனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஜெபாவி பலவித ஆவிக்குரிய கனிகள் வரங்கள் எல்லாம் இழந்து போறதுக்கு காரணம், மனுஷனை நீ பிடிச்சிருக்க, மனுஷன் சொல்றதை நீ கேட்கிற. ஒன்னு, தேவன் ஊழியர் மூலமா பேசுகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும். தேவன் பேசுற ஊழியர்கள், கர்த்தர் ஊழியர்களுக்கு சொல்ற வார்த்தையை மட்டும் நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். இந்த கானானிய ஸ்திரீ பாருங்களேன், ஆண்டவரே பிடித்த சீசர்கள் வராங்க, சீசர்களும் அற்புதம் அதிசயம் செய்யறாங்க. இருந்தாலும் யாரும் ஆண்டவரை பிடித்து கொண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஜெபம் அப்படிலாம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார் இயேசு. அப்ப அவங்க துன்பப்படுத்தினா அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? உங்களை துன்பப்படுத்துறதுக்காக எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? கர்த்தாவே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா நீங்க ஜெபிக்கணும். ஆக அவங்க துன்பப்படுத்துறாங்க, அவங்க சாகட்டும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபமெல்லாம் அப்படிதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த ஜெபத்தில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் தொடர்ந்து வராரு, உதவி செய்யும். இந்த கானானிய ஸ்திரீ 26வது வசனத்துல அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாத்தீங்க, இப்பதான் அவர் வாயை திறந்து என்ன சொன்னாரு? நல்ல வார்த்தை கிடைக்குமா, வருவாரான்னு இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க வாரா. அப்பதான் சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்ப பாருங்க, சொந்த ஜனங்களுக்கு அப்பத்தை தர நான் வந்திருக்கிறேன். அதான் அவர் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும் போது அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. இந்த கானானிய ஸ்திரீ மெய்தான், விடல. ஜெபத்தில் ஏதாவது நமக்கு பதில் வரலாம், கோபம், அதெல்லாம் இயேசுவா வேணாமே வேண்டாம். என் குடும்பத்தில் அவ்வளவு துன்பங்கள் உபத்திரவங்கள் வருது, இயேசுவே வேணாம் எனக்கு, அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க பாருங்க. அதெல்லாம் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆகவே நாம் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் பாருங்க, நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லன்னு சொல்லும் போது அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரை, உண்மைதான்,
ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால், நீ அவங்களுக்காக வந்திருக்குங்க, உண்மைதான். சாப்பிடுவாங்களே, கீழே விழுகுமே பாருங்க, அது நாய்க்குட்டி சாப்பிடுமே. எவ்வளவு தன்னை தாழ்த்துறான் பாருங்க. தன்னை தாழ்த்துகிறது தான் உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபத்தில் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? 28வது வசனத்துல, இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக மறுமொழியாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. அப்பா, எப்படி ஜெபத்தின் மூலமா தொடர்ந்து வாரியே. ஆண்டவர் பார்க்கிறார் அவளுடைய விசுவாசத்தை. எப்படியா அவளுக்கு என்னன்னா, என் மகள் இந்த கொடிய வேதனை, பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், என் மகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கு எந்த இதிலாவது இறங்குவா பாருங்க. என்ன காலில் விழுகணுமா? காலில் விழுகிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், தாவீதின் குமாரனே, எப்படியாகி என் மகள் சுகமடையணும். இந்த ஜெபத்தில் அந்த உறுதி நமக்கு இருக்கணும். ஒரு பயந்துக்காக ஜெபம் பண்ணுனா, இந்த ஜெபம் நீங்க கேட்கணும். கேட்கும் வரை விடமாட்டேன். யாக்கோபு பாருங்க, என்னை ஆசீர்வதித்தாலுள்ளே நான் உண்மை விடமாட்டேன். இந்த உறுதி ஜெபத்தில் இருக்கணும். சும்மா எல்லாரும் ஜெபிப்பாங்க, அதெல்லாம் ஜெபம் கிடையாது. ஒரு உறுதி இருக்கணும். நீ ஜெபம் முடிவில் உனக்கு ஜெயத்தை மறு உத்தரவு உன்னை நோக்கி வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, கானானிய ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் பெரிதா இருக்கிறதே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன் பிள்ளைக்காக நீ பரிந்து பேச வேணும். தேவ சமூகத்துக்கு வரலையா, இந்த ஆத்மா வீணாக கெட்டு போயிடும். இந்த பிள்ளைகளுக்காக நீ பரிந்து பேச வேண்டும். ஆண்டவரை நீங்க பேசுங்க. ஜெபத்தின் மூலமாய் நீ விடாப்படியாக தேவனோடு பேசும் போது கர்த்தர் உனக்கு இந்த கானானிய ஸ்திரீ பாருங்களேன், சொந்த ஜனங்களுக்காக அவர் வந்தார். புறஜாதியாகிய அவளுக்கு தொடர்ந்து ஜெபத்தின் மூலமாய், எவன் ஒருவன் ஜெபத்தின் மூலமாக போராடுகிறானோ, தேவனை திரும்பி பார்க்க வைக்கிறானோ, அவர் பாக்கியவான். ஜெபத்தின் மூலமாய் திரும்பி பார்க்க வைக்கணும். நம்ம பிள்ளையா பாருங்க, அவர் பார்த்தாரா இல்லையா? இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, விசுவாசத்தை பார்க்கிறார். ஸ்திரியே, உன் எதில் நீ தாழ்த்திக்கிட்டு இருக்க? எப்படி ஆகிய மகள் வேதனை நீங்கி சுகம் ஆரோக்கியமாகணும், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆகணும். பார்த்தீங்களா எவ்வளவு ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரோடு விடாபிடியாக அவர் இருந்தால் மகளுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கானானிய ஸ்திரீ மகளுக்காக இயேசுவிடம் தொடர்ந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேண்டிக் கொள்ளுகிறாள். இயேசு கிறிஸ்து பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தார். நாமும் கூட ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தோடு தேவனிடம் கேட்கும் போது அவர் பதில் தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ராத்திரி வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது என் ஜனமே. ஜெபம் தேவ ஜனத்தின் ஆயுதமாய் இருக்கிறது. ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். ஜெபம் சாத்தானை துரத்திவிடும். நீ ஜெபிக்க 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 ஜெபமே ஜெயம். நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஜெயமாக மாறுகிறது. ஜெபம் சாத்தானை துரத்தி விடுகிறது. ஜெபம் தேசத்தை பாதுகாக்குது. தேசத்துக்காக நீ ஜெபிக்கும் போதே தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். சபைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? சற்று நேரம் நீ ஆராய்ந்து பார். நீ ஜெபிக்கிற ஜெபம் இந்த சபையை பாதுகாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சபையை உயிர்ப்பிக்கும் என்று பார்க்கிறோம். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். ஜெபம் பரிந்து பேசும். ஜெபம் வல்லமை உள்ளது ஜனமே. ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும், பிள்ளைகளை பாதுகாக்கும். ஜெபம் நன்மையை உருவாக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சாய் இருக்கிறது. நாம் ஜெபத்தில் நித்தமும் நினைத்திருக்க வேண்டும் என் ஜனமே. ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவனோடு நாம் பேச பேச அவர் நெருங்கி வருகிறார். நெருங்கி வருகிறார், நமக்கு முன்பாக நிற்கிறார், நமக்குள்ளேயே அவர் வந்துடுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் நம்மை சுற்றியுள்ள சத்துருவின் கட்டுகளை
உடைக்கிறது. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது பிசாசு கண்டு நடுங்கி ஓடி போகிறான். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது குடும்பத்தில் உள்ள சாபங்களை நீக்கி அகற்றி விடுகிறார். என் ஜனமே, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு. நேரம் இல்லாதனால் நாம் கவனிப்போம். ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஜெபமே ஜெயம் என்று நாம் பார்க்கிறோம். நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தால் நிச்சயம் உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். என் ஜனமே, நாம் ஜெபிப்பதற்கு, தேவனோடு நாம் பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். எதுக்கோ நேரம் இருக்கு. வீணான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு நேரம் இருக்கு, ஆனால் ஜெபிக்கிறதுக்கோ நேரம் இல்லாதா இருக்கு. இது கடைசி காலம். நாம் கொடுக்கப்பட்ட காலத்து நேரத்தை நாம் பிரயோஜனம் படித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு முன் கர்த்தரை நிறுத்தி, கர்த்தர் என் முன் இருக்கிறார் என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். நம்மை பாவ சாபத்திலிருந்து விடுவிக்கிறார். நம் பலவீனத்திலிருந்து விடுவிக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். உன்னை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறார். மரண பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார். என் ஜனமே, ஜெபம் பாருங்க, அத்தனை அனுபவம் இருக்கு ஜெபத்துல. அந்த உருக்கமா கருத்துடன் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதிகாலை எழுந்து நீங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அந்த புது புது கிருபையை தருவார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அடுத்து ஜெபத்துக்கு நேராக நீங்க போக வேண்டும். ஆகவே இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார். ஜெபத்தின் மூலமா தேவனோடு பேசும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். கரங்களை தட்டி பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிறவளை பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஜெபிக்கிறவங்க தேவனோடு அவங்க நித்தமும் பேசுறவங்கப்பா. அதனால ஏதாவது பேசி சாபத்துக்குள்ளாக நம்ம ஆயிடக்கூடாது. அதனால ஜெபிக்கிறவங்களை பார்த்தா பயப்படுவாங்க. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் வேதம் சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஜெபிக்கிறவங்களை பார்த்தா கனம் பண்ணுவாங்க, ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உண்மையாய் ஜெபிக்கிறவங்களை கண்டா பிசாசு நடுங்குவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாய் நாம் ஜெபிக்கிறோமா? சங்கீத புஸ்தகம் 145 18-19 இந்த இடத்துல பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு இல்ல, நீ உண்மையாக நீ கூப்பிடுறியா? அவருக்கு எல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்னதான் செய்யறாரா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாக கூப்பிடணும். விஷயம் அதுலதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாயிருக்கிறார், உனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுதலை கேட்பாரா கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார். கேட்பார்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்க மாட்டான்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. சுதாரிப்பா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தை கூப்பிடுதல ஆண்டவர் கேட்பார். இந்த தாவீது ராஜா பாருங்க, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்.
நம்ம புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் நாம் எல்லாம் புதிய ஏற்பாடுல ஒரு நொடி நம்ம இருதயத்துல வாசம் செய்யறார், உடனடியா கொடுப்பார். இந்த பழைய ஏற்பாடுல பாருங்களேன், தாவீது கூப்பிடும் போது கர்த்தர் செவி கொடுக்கிறார், கூப்பிடுதல அவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக கூப்பிட உள்ளத்துல தான் அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். மன விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 142வது சங்கீதம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். ஒரு சிலர் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னேன், வனிதா ஒரு சிலர் தான் ஜெபிக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று என்னதான் செய்யணும்? சத்தமா எல்லாரும் ஸ்தோத்திர பலியிட்டா இந்த இடமே பெரிய ஒரு அதிசயம் நடக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வானத்துல நம்ம வானம் ஜெபத்துக்கு வானம் திறக்கப்படும், கர்த்தருடைய மகிமை இறங்கும். ஒருமனப்படும் போது நம்ம கண்ணால, நம்ம மாமிச கண்ணால பார்க்கலாம் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கலாம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது வெட்கப்படக்கூடாது. ஸ்தோத்திர பலியில 2 பேர் 3 பேர் சத்தம் இப்படி கேட்குதுன்னா எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஒரு மனதோடு செலுத்தும் போது கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை பெருகும். இந்த இடத்துல சொல்றார் தாவீது ராஜா, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். கெஞ்சுகிறேன். ஏசப்பா வாங்கப்பா, கெஞ்சணும். ஆண்டவர் ஒண்ணு சத்தம் விட்டு கூப்பிடணும், சத்தம் விட்டு கூப்பிடணும். ஆண்டவர் என்ன ஊருக்கே தெரியாம கத்துற, என் பிள்ளை கத்துதே சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள்ல என்ன செய்வாரு, சத்தம் அப்படி செவிகள்ல கேட்குது. அடுத்து கேட்டாலும் அடுத்து என்னடா இன்னும் மறு உத்தரவை காணா, அப்பா அப்பா நீங்க உண்மைட்டும் நாங்க வராம யாரிடம் போவோம், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பா, உமால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல, வாங்க வாங்க என் வீட்டுக்கு வாங்க, என் இருதயத்துல உள்ளத்துல வாங்க, கெஞ்சணுமா. அப்படித்தானே பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெஞ்சுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு, ரெண்டுமே கூப்பிடுறதும் சத்தம் போடணும், ரெண்டாவது கெஞ்சுறதும் சத்தம். அப்பா உதவி செய்யுங்க, உதவி செய்ய, கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கெஞ்சணும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சணுமா. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியை நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் தான், அதிகமாய் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் கொண்டிருக்கிறது. வல்லமை எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி விடுவித்துக் கொண்டிருக்கிறேன். வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தாமே அவர் விடுவிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்பமாக அந்த சர்வ வல்லமையிலே நோக்கி பார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், உன் சூழ்நிலையை மாற்றுவார். அவர் உண்மையுள்ள தேவன், உனக்கு சொன்னதே அவர் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் இந்த ராத்திரி வேளையில உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்.
கர்த்தாவே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என் மகள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று அவள் கூப்பிட்டாள். தொடர்ந்து கூப்பிட்ட போது இயேசு கிறிஸ்து அவளுடைய விசுவாசத்தை பார்த்து மகளை விடுவித்தார். அவள் ஆரோக்கியமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையில் உண்மையாக நீ கூப்பிடும் போது உனக்கு இருக்கிற குறைகள் யாவையும் அவர் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவரின் உள்ளத்துல அவர் வந்து விடுகிறார். என் ஜனமே, இந்த வேளையில கர்த்தரை நோக்கி பார், காயப்பட்ட கரங்களை நோக்கி பார். இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தின கரங்களிலே ஆணி அடித்தவராய் அந்த காயப்பட்ட கரங்களை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்மை ரட்சிக்கத்தான் அவர் வந்தார். நீ உண்மையாக ஜெபத்தின் மூலமாக தேவனோடு நீ கூப்பிடும் போது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். தேவ சமூகத்துக்கு நீ வந்தபடியினாலே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் சகலவித உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. நீ நாளைக்கு உன் குடும்பத்திலையும் உன் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் நீ சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போக அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. அவரால் எல்லாம் கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்று இருக்குமானால் அது இல்லை. தேவனால எல்லாம் கூடும். மனுஷரை நீ நம்பி இருந்தாய், மனுஷன் உன்னை கைவிட்டு போனான். கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார். உனக்கு சமாதானத்தை தருவார். நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துவார். தேவ சமூகத்துக்கு நீ வந்தபடியினாலே, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனிடம் நீ வந்தபடியினாலே அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. எல்லாருக்கும் ஜெபாவியை தந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆவியாருடும் தெய்வா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப ஆவியாருடும் தெய்வா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தெய்வா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை தாரும் தெய்வா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெப ஆவியாருடும் தெய்வா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப ஆவியாருடும் தெய்வா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தெய்வா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை தாரும் தெய்வா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, விடுவிக்கிற வல்லமை. ஆமே. ஷகலகதுரபகதுடா திடமனகதுடோ ஷிகடகதுடபகதுடா தி ஷகலகதுடா. ஆவியானவரே, ஷகலகதுடா துரபலகதுடோ துரபகதுடா. ஆவியானவரே, நன்றி 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 அப்பா. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நடு ராத்திரியிலே, இந்த அதிகாலையிலே கர்த்தர் தாமே அவருடைய புது புது கிருபை நம்மத்திலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமே. வல்லமை வல்லமை, தேவ வல்லமைக்காக நன்றி. உம்முடைய புது புது கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அவருடைய கர்த்தருடைய புது கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அனுதினமும் புது புது கிருபையினால் நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஷகலகதுரபகதுடா சூத்திரம் 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 சூத்திரம். வல்லமை வல்லமை வல்லமை. ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதுடா வல்லகதுடா மனதுரபகதுடா.
ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நம்ம வந்திருக்கலாம். யாரோ நம்ம புரிந்து கொள்ள மனுஷரால புரிந்து கொள்ள முடியாது. என் ஜனமே, நம்முடைய சிருஷ்டித்த தேவன் உன்னை காண்கிறார். தேவன் என்னை காண்கிற தேவன். எத்தனை பேர் நாம் சொல்றோம் அந்த வேளையில? அவர் ஒருவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரிடம் நீ கேட்டுக்கொண்ட அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு நிச்சயமாக இந்த வேளையிலே தந்து கொண்டிருக்கிறார். நீ அவருடைய வார்த்தையை எவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்த நீ அதுக்கேற்ற கிருபையை உனக்கு தந்து வழி நடத்துவார். உன் இருதயத்தில் வேண்டிக் கொண்ட அத்தனை விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை உண்டாவதாக. ஓ ஷகல்லகதுரபகதுடா. முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே சிகடகதுரபகதுடா. கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்போமாக. ஆமே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எலியா பலவீனம் உள்ளவனாய் அவன் சரீரத்தில் பலவீனமாய் இருந்த போதும் கூட அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் மறு உத்தரவு தந்தார். எலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் உன் ஜெபத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறோம்? ஆமே. ஷகல்லகதுரபகதுடோ துரபகதுடா துரபகதுடா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாக கர்த்தரோடு பேசு. நீ ஜெபிக்கிறவளாய் இருந்தா நீ பாக்கியவதியாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தா நீ தான் இந்த உலகத்திலேயே இருக்கிறதுல பாக்கியவான். நீ பாக்கியவதியாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என் ஜனமே. தேவனோடு பேசுகிற அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. நமக்கு ஆண்டவர் தந்தாரே. உளையான சேற்றில விழுந்து கிடந்து நம்மளை தூக்கி எடுத்தாரே. ஆமே. ஷகடகதுரபகதுடாய். சோத்திரம், 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 சோத்திரம். ஒவ்வொரு கண்களை மூடி அங்கங்கும் வேடிக்கை பார்க்காதபடி நாம் முடிவில் வந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஆண்டவரே ஷகடகதுரபகது. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க உதவி செய்கிற தேவன். அப்பா சோத்திரம், 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 சோத்திரம். நீ இக்கட்டில் இருக்கிறதே தேவன் விரும்புவதில்லை. அல்லேலூயா. உன்னை விடுவித்து அவருடைய பிள்ளைகளாய் உன்னை மாற்ற வல்லமை உள்ளவர். அமேஷ கடகதுரபகதுடா துடபலகதிடோ ஜிகடகதுரபகதுடபகதுடா தினமனகதுடோ ஷகலகதுடபகதுடோ ஷகலகதுடமன துரபகதுடா. வல்லவரே, நல்லவரே, உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே, அநேகருக்கு ஜெபாவியை தர அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இழந்து போனதை நீ புதுப்பித்துக் கொள். அல்லேலூயா. ஜெபாவியை கர்த்தர் உனக்கு தந்தார். நீ அதை இழந்து போனதை நீ புதுப்பித்துக் கொள். ஜெப ஆவியினால் நிரப்பப்படை. ஜெப சிந்தை, ஜெப ஆவியை மறுபடியும் எனக்கு தாங்க என்று நீ கேள். கர்த்தர் தருவார். நீ ஜெபம் பண்ணும் போது உன் ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதிலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஓ ஷகடகதுரபகதுடாய். சோத்திரம், சோத்திரம். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஷகடகதுரபகதுடா. நீ ஜெபம் பண்ணும் போது நீ பண்ணின விண்ணப்பத்திற்கு வானங்கள் திறக்கப்படும். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. சிக்கட்டகத்துரபகத்துடா. சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே, ஜெப தீபம் உன்னில் எரியட்டும். ஆண்டவரே சிக்கட்டகத்துரபகத்துடா. அல்லேலூயா. ஆமே.
ஒவ்வொரு கண்களும் கர்த்தரை தரிசிக்கட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு செவிகளும் தேவ சத்தத்தை கேட்கட்டும். கத்துடா ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். நிறைவான பலனை பெற்றுக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. கத்துடா ஆவியானவரே, தூத்துரம் 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 தூத்துரம். ஆண்டவரே, நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். ஸ்தோத்திரம் 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 என்று நீ சொல்லு. அது அதிகாலை வேளையிலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள். அல்லேலூயா. புது புது கிருபையினால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சிக்கட்ட கத்துற பக்கத்துல உனக்கு தேவன் வைத்த அந்த பொக்கிஷத்தை வந்து அவர் தந்து கொண்டிருக்கிறார். சிக்கல்ல கத்துற பக்கத்திடோ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் தருவார் என்று நீ விசுவாசி. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஷகட கதுர பக்கத்துடா. சூத்திரம் 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 சூத்திரம். ஆமென். கர்த்தர் தாமே வந்து அவர் வார்த்தை மூலமா தேவன் நம்மோடு பேசினார். ஜெபாவி ஜெப தீபம் ஒவ்வொரு இருதயத்திலும் எரியத்தக்க ஜெபாவியை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தந்து கர்த்தர் இந்த வேளையில கர்த்தர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இங்க வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் உங்கள் பாதம் பட்டபடியினால ஒருவராகிலும் வெறுமையாக தேவன் அனுப்புவதில்லை. நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பி சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த உம்முடைய கிருபைகளுக்காய் புது புது கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் இங்க வந்திருக்கிற முழு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியினால கர்த்தாவை நிரப்பி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெப ஆவி நிலைத்திருக்கவும் அனுதினமும் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் நாங்கள் உம்மோடு பேசவும் அதுக்கேற்ற கிருபையை நீங்க தந்து தொடர்ந்து நீங்க வழி நடத்துகிற நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியில் நீங்க ஆசீர்வதித்தபடியாக ஸ்தோத்திரம். நீங்க பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய தேவ எக்கால சத்தம் கடைசி சத்தம் கேட்கும் போது நாங்கள் எல்லாரும் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் நீங்க இருந்து ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்க நிரப்புங்க. பெரிய காரியங்கள் நீங்க செய்யுங்கப்பா. தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்க கட்டாயம் வந்து
எல்லாருமே வந்து சாட்சி சொல்லணும். கர்த்தர் அந்த கால வேளையிலும் கூட ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா வீட்டுக்கு போன பிறகு பேசுவார். தொடர்ந்து அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நன்றி உள்ளவர்களாய் வந்து சாட்சி சொல்ல வேணும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு டீயும் பிஸ்கட்டு இந்த இது மிக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு